அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி. நிதிஷ்ராஜ். நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கதையின் தலைப்பு மனவலிக்கு கிடைத்த நட்பென்ற மருந்து. ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தாராம். அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லையாம். அவர் வேலை செய்யும் போது நடக்கும்போது குழந்தை இல்லையேன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாராம். ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பையன் பிறந்தாங்களாம். அவன் பெருசாக வளர்ந்துக்கிட்டே போய் 6th ஸ்டாண்டர்ட் வரையும் போகும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம். அப்போ அவங்க அப்பா நினச்சாதான் இவன் பிறக்காத முன்னாடி இவங்க அம்மா நல்லா தானே இருந்தாங்க, இவன் பிறந்துட்டோனையும் ஏன் இவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டோனையும் இவன் ராசியே சரியில்லை, இவ்வளோ கெட்ட பையனை பெற்று போட்டுட்டோமே அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரான். வெளியே அனுப்பிட்டோனையும் அவனுக்கு படிக்கணும்ன்ட்டு ரொம்ப ஆர்வமா எப்படியாச்சும் ஸ்கூலில் சேர்ந்தே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு டீ கடையில் வேலைக்கு சேர்ந்தானா. அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு அவன் ஒரு ஸ்கூலில் சேர்ந்தானா. அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தானா. அவன் பேர் குமுதனா, இவன் பேர் அமுதனா. அமுதன் ஒரு நாள் டீ கடையில் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த குமுதன் அமுதனை பார்த்தானா. நம்ம ஃப்ரெண்டு என்ன இங்கே வேலை செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு போய் பார்க்கும்போது அமுதன் சொன்னானா, அப்பா இந்த மாதிரி வெளியே அனுப்பிட்டாரு, அம்மா இறந்துட்டாங்கன்ட்டு அப்படின்னு சொன்னானா. அப்படின்னு சொன்னோனையும் குமுதன் ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சான். அமுதனை குமுதன் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனானா. இது மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்டேயே சொன்னானா. சொல்லிட்டோன்னே அவங்களுக்கும் ரொம்ப சோகமாயிட்டு நம்ம வீட்டிலே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோன்னையும் அவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி மாதிரியே வளர்ந்து நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தாங்களாம். நம்ம யார்கிட்ட நல்லவங்களாக இருக்கோமோ அவங்க நம்மளுக்கு நல்லது செய்வாங்க. நம்ம ஏதாச்சும் மன வலியில் இருக்கும் போது நம்ம நண்பர் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. இதுதான் மனவலிக்கு கிடைத்த நட்பென்ற மருந்து. அவன் ரொம்ப மனவலியாக இருந்தான். அவனோட ஃப்ரெண்டு அந்த மனவலிக்கு ஒரு மருந்தாக இருந்தான். தேங்க்யூ. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.